இன்றைக்கி டேஸ்டியான பெஸ்ட்டா ரெசிபி வந்து செய்ய போகிறேன். இதை எப்படி சிம்பிளாக குயிக்காக செய்கிறது தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருச்சு. மகனுக்கும் இந்த பெஸ்ட்டா தான் செஞ்சு கொடுத்தேன். நாங்களும் இது தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் உள்ள பெஸ்ட்டாவை எடுத்துக்கிறலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இங்கே நான் 3 கப் பெஸ்ட்டா எடுத்திருக்கேன். இதை வந்து உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு அவிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி தேவைப்படுது. தக்காளியை பாயில் பண்ணி தோல் உரித்து எடுத்துக்கிறணும். ஆறின பிறகு பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் மேஷ் ஆக்கிக்கிறணும். முதல்ல வந்து ஆயில் கொஞ்சம் போட்டு பூண்டு வந்து சின்னதாக அரிஞ்சு அதை வறுத்துட்டு அதுக்கு பிறகு வெங்காயமும் அதையும் போட்டு வறுத்துக்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் தக்காளி இப்போ ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிற போகிறேன். இப்போ வெங்காயமும் லைட்டாக வதங்கிடுச்சு. நான் இது கூட கார்ன் சேர்க்குறேன். சின்னவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க தானே, அதனால் கொஞ்சம் கார்னும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார்ன் விருப்பம் இல்லாட்டி கறி மிளகாய் சின்னதாக அரிஞ்சு அதை சேர்த்துக்கிறலாம், இல்லாட்டி கேரட்டாவது சேர்க்கலாம். இப்போ வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அது குக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் மிளகாய் 1/2 டீஸ்பூன், துண்டு மிளகாய் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம், அப்புறம் சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் அதையும் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் பெஸ்ட்டாக அவிச்சு வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு கப் போல் எடுத்து வச்சு அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும். இந்த டைமில் தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா கொதி வருது. இந்த டைமில் நான் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். சுகர் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு சில்லி சாஸ் தான் நான் போட்டிருக்கேன். சில்லி சாஸ் 1 டீஸ்பூனு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நாங்கள் அவிச்சு வச்சுருக்க பெஸ்ட்டாவை சேர்க்கணும். இப்போ இந்த பெஸ்ட்டாவை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். இப்போ அது தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு வேக விடணும். அப்போ அந்த ஜூஸியெல்லாம் அந்த இது பெஸ்ட்டால் சேரும்.
பெஸ்ட்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற பெஸ்ட்டா மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.